ஏங்க அது வராரு எல்லாம் கட்சி கணிகர்கள் கட்சி ஆரம்பித்த பூராமல் எல்லாமே வந்துட்டாங்க. அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். அவர் என்ன பண்ண போகிறார்? நாங்கள் தான் சொல்கிறோமே, நாங்கள் தெம்பாக இருக்கிறோம், எங்கள் மக்கள் எங்களோட நல்லா இருக்கிறாங்க, நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற தெம்பில் நாங்கள் இருக்கிறோம், நம்பிக்கையில் இருக்கிறோம். தெம்புங்கிறத விட முழு நம்பிக்கையில் இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி, பிஜேபி போன்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க விஜய் வருகையை பார்த்து திமுக தான் பயப்படுது அப்படின்னு. ஏங்க நாங்கள் பயப்படணும்? நாங்கள் எதுக்குங்க பயப்படணும்? அவர் வராரு, அவர் வந்து அவர் பிடிச்சதை பார்க்குறாரு, நாங்கள் அதை தாண்டி ஜெயிப்போன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேனே. அவர் மாநாட்டுக்கெல்லாம் பர்மிஷன் தர மாட்டீங்களாமே, அரசு தான் நிப்பாட்டுதுன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சும்மா அவங்க மாநாட்டை பிரபல்யப்படுத்துறதுக்காக சொல்கிறார். நானே மாநாடு, திமுக மாநாடு, ஆளுங்கட்சியில் மாநாடாக இருந்தபோது உரிய முறைப்படி நாங்கள் காவல்துறையில் அனுமதி வாங்கினோம். காவல்துறையில் அனுமதி வாங்கும்போது காவல்துறை எவ்வளோ கூட்டம் வரும்னு கேட்குறாங்க. எவ்வளோ கூட்டம் வரும்னா வண்டி எவ்வளோ வாகனங்கள் வரும்னு கேட்குறாங்க. வாகனங்கள் வண்டி எங்கே நிறுத்துவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மக்கள் வராங்களே, இவங்களுக்கு குடித நீர் எப்படி எவ்வளோ தூரம் கொடுப்பீங்க, என்ன அதுக்கு ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இவங்கெல்லாம் அவங்களுக்கு கழிவுநீர் வசதி என்ன செய்திருக்கிறீங்க, இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு என்ன வசதி, இதெல்லாம் காவல்துறை 21 கண்டிஷன் 22 கண்டிஷன் எங்ககிட்ட கேட்டு நாங்கள் பூரா எழுதி கொடுத்து தான் நாங்களே அனுமதி வாங்குவோம். நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடந்தாலும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் காவல்துறை வந்து அவங்க வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும், குடிக்க தண்ணி கொடுக்கணும், ஃபயர் எதுவும் வந்துடக்கூடாது, ஃபயர் சர்வீஸ் எல்லாம் ரெடியாக இருக்கணும், இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல. அது என்ன அவர் நடத்துறதுக்கு நாங்கள் தடை போட்டுறலாம்? அவர் எல்லாம் கேட்டால் கொடுத்தா உடனே அனுமதி கொடுக்க போகிறாங்க. இதுக்கு என்ன இருக்கு? ஆர்பி உதயகுமார், தமிழிசை சவுந்தரராஜன், பிரேமலதா விஜயகாந்த் நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டை உங்க மேலே வைக்கிறாங்க. எதுக்கு விஜய் வந்து நீங்க தடுக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி. சரி, அவங்க வேற எதை பேச முடியும்? இதை தான் பேச முடியும் அவங்களால. வேற என்ன அவங்களால பேச முடியும்? இந்த ஆட்சியை பற்றி வேற எதுவும் அவங்களால குறை சொல்ல முடியல. நாங்கள் தடுக்கிறேன்றாங்க. அது ஏங்க அதெல்லாம் ஒரு காலமும் தளபதி அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, இந்த ஆட்சியும் செய்யாது. இந்த இஷ்யூ